நம்மில் பலர் நிலையான வீடுகள், 24 மணி நேர கடைகள் மற்றும் ஆடம்பர விடுமுறைகளுடன் வழக்கமான மற்றும் வசதியான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து வாழும்போது உலகின் சில சமூகங்கள் மிகவும் வித்தியாசமான மற்றும் சவாலான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றன. அவர்களை இவ்வுலகம் நாடோடிகள் என்று அழைக்கிறது. சொந்த நாட்டின் ஒரு பகுதியில் அவர்கள் வாழ்ந்தாலும் கூட பாகுபாடுகள் பார்க்கப்பட்டு, உரிமைகள் மறுக்கப்பட்டு, அரசாங்கத்தால் மாற்றாந்தாயின் மனப்பான்மையுடன் நடத்தப்படுகிறார்கள். இருப்பினும் அரசாங்கத்துடன் மல்லு கட்டாமல், இருக்கிற இடமே தெரியாமல் அமைதியாக வாழ்ந்து வருகின்றனர். அந்த வகையில் உலகின் கடைசியாக எஞ்சியிருக்கும் சில நாடோடி சமூகங்களை பற்றி இப்போது பார்ப்போம். போகாட் ட்ரைப் ஆப்பிரிக்க கண்டம் ஏராளமான குறிப்பிடத்தக்க பழங்குடியினரின் தாயகமாக உள்ளது மற்றும் போகாட் பழங்குடி அவற்றுள் ஒன்றாகும். கென்யா மற்றும் உகாண்டாவின் சில பகுதிகளில் போகாட் மக்களை காண முடியும். மேலும் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து இந்த நாடோடி பழங்குடியினம் அதன் தனித்துவமான மரபுகளை பராமரித்து வருகிறது. போகாட் மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு உள்ளது. இந்த சமூகத்தில் பசுக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. செல்வமும் அந்தஸ்தும் ஒருவர் வைத்திருக்கும் பசுக்களின் எண்ணிக்கையில் தீர்மானிக்கப்படுகிறது. விருந்துகள் மற்றும் நடனங்கள் போகாட் மக்களின் வாழ்க்கை முறையில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன மற்றும் பழங்குடியினருக்கு ஆன்மீக சமநிலையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொண்டு வரவும், சமூக மாற்றங்களை கொண்டாடவும் வண்ணமயமான விழாக்கள் நடத்தப்படுகின்றன. விரிவான தலைக்கவசங்கள் மற்றும் நகைகள் மூலம் தனிப்பட்ட முன்னேற்றம் வெளிப்படுகிறது. போகாட் மக்களின் பல பழமையான பாரம்பரிய நடைமுறைகள் இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அதே சமயத்தில் இச்சமூகம் நவீன வாழ்க்கையின் தாக்கத்தையும் கொண்டுள்ளது. கென்யாவில் 1983இல் இம்மக்கள் வசிக்கும் பகுதியில் ஒரு புதிய தார் சாலை போடப்பட்டது. அது இம்மக்களுக்கு கல்வி, பொருளாதார மற்றும் சமூக மேம்பாடுகளை கொண்டு வந்தது. நெனட்ஸ் -50 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடிய உறைய வைக்கும் குளிரில் உங்கள் நாட்களை கழிப்பதை ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். நினைக்கும் போதே உங்களை உறைய வைக்கும். ஆனால் நெனட்ஸ் பழங்குடியினர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இத்தகைய உறைபனியில் தான் வாழ்ந்து வருகின்றனர். ரஷ்யாவின் சைபீரிய பகுதியை பூர்வீகமாக கொண்ட இந்த நாடோடி பழங்குடியினரின் முக்கிய தொழிலாக கலைமான் மேய்த்தல் உள்ளது. இவர்கள் தங்களுக்கான உணவு, உடை, வருமானம் ஆகியவற்றுக்கு இந்த அழகான விலங்குகளைத்தான் நம்பியுள்ளனர். மேய்ச்சல் நிலம் தேடி தங்கள் இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும் நெனட்ஸ் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் மான் மந்தைகளோடு சுமார் 800 மைல் சுற்றுப்பயணம் செய்து வடக்கே சமவெளியில் இருந்து ஆர்டிக் வட்டத்திற்கு கீழே உள்ள மேய்ச்சல் நிலங்களுக்கு செல்கின்றனர். இவர்கள் தங்களின் வருடாந்திர பயணத்தில் உலகின் 5வது பெரிய நதியை கடப்பது உள்ளிட்ட பல்வேறு சவாலான நிலைமைகளை எதிர்கொள்கின்றனர். ரோமானி சொந்த நாட்டிலேயே சோதனைகளையும் பாகுபாடுகளையும் எதிர்கொள்ளும் இனக்குழுக்களில் ஒன்றுதான் ரோமானி இனக்குழு. சில நேரங்களில் ஜிப்சிக்கள் எனவும் குறிப்பிடப்படும் ரோமானி மக்கள் ரோமானியா, பல்கேரியா மற்றும் வேல்ஸ் உட்பட ஐரோப்பாவின் சில பகுதிகளில் வாழ்கின்றனர். ரோமானி மக்கள் ஐரோப்பாவின் மிக பெரிய இன சிறுபான்மையினரில் ஒருவராக கருதப்படுகின்றனர். மேலும் இம்மக்கள் அவர்களின் இசை பாரம்பரியம் மற்றும் பிளமங்கோ பாணியிலான ஆடைகளுக்காக அறியப்படுகிறார்கள். ரோமானி மக்கள் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் இருந்து ஐரோப்பாவிற்கு குடிபெயர்ந்தனர் மற்றும் இன ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாகினர். வாழ்வாதாரத்திற்காக நாடோடிகளாக மாறினர். தொடர்ந்து வெவ்வேறு இடங்களுக்கு நகரும் போது வாழ்வாதாரத்திற்காக இம்மக்கள் கால்நடை வர்த்தகம் மற்றும் ஜோசியம் பார்ப்பது போன்ற தொழில்களில் ஈடுபட்டனர். இன்றும் ரோமானி மக்களுள் பலர் நிரந்தர வீடுகள் ஏதும் இல்லாமல் குதிரைகள் பூட்டப்பட்ட வண்டிகளில் தங்களது வீட்டை அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். சிலர் மோட்டார் பொருத்தப்பட்ட வண்டிகளில் வீட்டை அமைத்துக் கொண்டுள்ளனர். பெதுயின் தினம் தினம் சவால்களை எதிர்கொள்ளும் மற்றொரு நாடோடி இனக்குழு பெதுயின் ஆகும். எகிப்து, இஸ்ரேல், சிரியா மற்றும் ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு மத்திய கிழக்கு நாடுகளின் பாலைவன பகுதிகளில் வசித்து வரும் பெதுயின் மக்கள் தகிக்கும் வெப்பம் மற்றும் முடிவில்லாத பயணங்களை எதிர்கொள்ளும் உலகின் கடினமான நாடோடி பழங்குடியினர் ஆவர். ஒட்டகங்கள் மற்றும் ஆடுகள் உள்ளிட்ட கால்நடைகள் மேய்த்தலை முக்கிய தொழிலாக கொண்ட பெதுயின்கள் மேய்ச்சல் நிலம் மற்றும் தண்ணீர் தேடி பாலைவனத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்கின்றனர். 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மத்திய கிழக்கு அரசாங்கங்கள் பெதுயின் மக்களின் நடமாட்டத்திற்கு கட்டுப்பாடுகளை விதித்ததோடு நாட்டுக்குள் குடியேறுவதை தடுக்கும் சட்டங்களையும் இயற்றி இம்மக்களின் நாடோடி வாழ்க்கை முறையை இன்னும் சவாலானதாக மாற்றின.
பெதுயின் மக்களின் ஒரு பகுதியினர் இன்றும் பாரம்பரியமான வாழ்க்கை முறையை பின்பற்றும் அதே வேளையில் சிலர் நவீனத்துக்கு மாறியுள்ளனர். குறிப்பாக பொருட்களை எடுத்துச் செல்ல ஒட்டகங்களுக்கு மாற்றாக மோட்டார் பைக்குகளை பயன்படுத்துகின்றனர். மங்கோலியன் நோமாட்ஸ் இயற்கை எழில் கொஞ்சம் பீடபூமிகள், தரிசு பாலைவனங்கள் மற்றும் காடுகள் நிறைந்த மலைத்தொடர்களின் நிலப்பரப்பு உள்ளிட்டவை மங்கோலியாவை வசீகரிக்கும் ஒரு நாடாக மாற்றுகின்றன. நாடோடி கலாச்சாரம் பல நூற்றாண்டுகளாக ஒரு வாழ்க்கை முறையாக இருந்த இடமாகவும் இது உள்ளது. ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் எல்லையாக உள்ள இந்த கிழக்காசிய நாடு 30 லட்சத்திற்கும் அதிகமான மக்களை கொண்டுள்ளது. அவர்களுள் 10 லட்சம் பேர் நாடோடிகளாக வாழ்கின்றனர். மங்கோலிய நாடோடிகள் திறந்த வெளியில் யூட்ஸ் என உள்ளூரில் அழைக்கப்படும் துணி கூடாரங்களை அமைத்து வாழ்கின்றனர். ஆண்டுக்கு 2 முறை தங்கள் பரந்த கால்நடை மந்தைகளுடன் மேய்ச்சல் நிலம் தேடி இடம்பெயர்கின்றனர். இங்குள்ள நாடோடிகள் பொதுவாக ஒட்டகங்கள், செம்மறியாடுகள் போன்ற ஆயிரக்கணக்கான விலங்குகளை வைத்திருக்கின்றனர். கால்நடைகளின் பால், ரோமங்கள் மற்றும் இறைச்சி ஆகியவை இம்மக்களின் வருமான ஆதாரமாக உள்ளது. சரகட்சனி கிரீஸ் நாட்டின் கண்கவர் மற்றும் பரந்த பிண்டஸ் மலைகள் இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுள் ஒன்றாக உள்ளது. இயற்கை எழில் கொஞ்சம் இடமாக இருந்தாலும் வெளி தொடர்புகளில் இருந்து விலகி இந்த சவாலான மற்றும் தொலைதூர இடத்தில் அன்றாட வாழ்க்கையை வாழ்வதை கற்பனை செய்து பாருங்கள். சரகட்சனி மக்கள் அதைத்தான் செய்கிறார்கள். பாரம்பரிய கால்நடை மேய்ப்பர்களான சரகட்சனிகள் கிழக்கு கிரீஸின் சில பகுதிகளை ஆக்கிரமித்து வாழ்ந்து வருகின்றனர். பருவ காலத்தை பொறுத்து திராஸ் சமவெளி மற்றும் பிண்டஸ் மலைகளின் சரிவுகளுக்கு இடையில் தங்கள் கால்நடை மந்தைகளை நகர்த்துகிறார்கள். சரகட்சனி மக்கள் மரத்தடி மற்றும் கிளைகளால் மூடப்பட்ட தற்காலிக வீடுகளை உருவாக்கி அவற்றின் தரையையும் சுவர்களையும் சாணத்தை கொண்டு கட்டுகிறார்கள். 1950களில் கிரீஸ் முழுவதும் சுமார் 80,000 சரகட்சனிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இன்று வெறும் 9,000த்திற்கும் குறைவாகவே சரகட்சனியின் மக்கள் தொகை இருப்பதாக கருதப்படுகிறது. பெரும்பாலான சரகட்சனிகளின் மறைவுக்கு மேய்ச்சல் நிலத்திற்கான போட்டி மற்றும் பிற அரசியல் மற்றும் சமூக மாற்றங்கள் காரணமாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. காஷாய் தென்மேற்கு ஈரானில் உள்ள ஜாகரோஸ் மலைகளின் மையத்தில் ஒரு தரிசு நிலப்பரப்பை ஆக்கிரமித்துள்ள காஷாய் மக்கள் நல்ல மேய்ச்சல் நிலங்களை கண்டறிய வருடத்திற்கு பல முறை இடம்பெயர்ந்து செல்லும் மற்றொரு நாடோடி இனக்குழுவாகும். கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் விவசாயம் செய்பவர்கள் என இந்த நாடோடிகள் தாழ்வான மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் உயரமான புல்வெளிகளுக்கு இடையே நகர்கின்றனர். இவர்களின் நகர்வு பெரும்பாலும் சுமார் 500 கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கியது. பெரும்பாலான நாடுகளைப் போலவே ஈரானும் இந்த நாடோடி மக்களை தனது மக்கள் தொகையின் ஒரு பகுதியாக கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இன்று சுமார் 4 லட்சம் காஷாய் மக்கள் வாழ்கின்றனர். பல ஆண்டுகளாக உலகில் வேறு எங்கும் காணப்படாத இந்த பழங்கால பழங்குடியினர் பல்வேறு பாகுபாடுகளுக்கு உள்ளாகி வருகின்றனர். போர்கள், அரசியல் சர்வாதிகாரங்கள் உள்ளிட்ட கடினமான காலங்களில் இருந்து தப்பி பிழைத்துள்ள காஷாய் பழங்குடியினர் இன்னமும் சவாலான வாழ்க்கை நிலைமைகளை எதிர்கொண்டு வாழ்ந்து வருகின்றனர்.